வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் லாக்அப் மரணங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடன் விஜய் சந்திப்பு. நாளை நடைபெறவுள்ள போராட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று விஜய் அழைப்பு. சென்னையில் நாளை நடைபெறவுள்ள தாவேகா போராட்டத்திற்கு 16 நிபந்தனைகளுடன் போலீசார் அனுமதி. பைக் ராலி, ஊர்வலம் கூடாது என்றும் பட்டாசு வெடிக்கக்கூடாது என்றும் காவல்துறை கட்டுப்பாடு. பள்ளிகளில் மாணவர்களுக்கான இருக்கைகளை பா வடிவில் அமைக்க பள்ளி கல்வித்துறை உத்தரவு. கடைசி பெஞ்ச் மாணவர்கள் என்ற பாகுபாட்டை களையும் நோக்கில் அதிரடி நடவடிக்கை. தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம். கூட்டணி ஆட்சி என அமித்ஷா கூறவில்லை என்று இபிஎஸ் கூறி வரும் நிலையில் ஆட்சியில் பாஜக பங்கேற்குமா என்ற கேள்விக்கு ஆம் என பதில். கூட்டணி ஆட்சி என்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கருத்துக்கு எடப்பாடி பழனிசாமி மறுப்பு. தமிழகத்தில் அதிமுக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் நம்பிக்கை. தெளிவா சொல்லிட்டேன், பெரும்பான்மையுடன் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். நன்றி, வணக்கம். கூட்டணி விவகாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் முடிவே இறுதியானது. அமித்ஷாவின் கருத்தே எங்களுக்கு வேத வாக்கு என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. சொல்லியிருக்காருல்ல, அதுக்கு அமித்ஷாஜி சொல்றதுக்கு நான் என்ன இன்டர்பிரேட் பண்ணணுமா என்ன? அமித்ஷாஜி என்ன சொல்றாங்களோ அதை நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டியது. ஆனால் அமித்ஷாஜி என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் நம்ம அமித்ஷாஜி சொன்னதுக்கு எது, ஏன்னா அவர்கள் எங்களுடைய தேசிய தலைவர்கள், அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதுதான். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 1-to-1 ஆலோசனை. திண்டுக்கல், வேடச்சந்தூர், வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடல். திமுக கூட்டணியில் இருந்து விசிக தலைவர் திருமாவளவன் எப்பொழுது வெளியேறலாம் என்று காத்துக் கொண்டிருக்கிறார். திமுக கூட்டணி நிச்சயம் சுக்கு நூறாக உடையும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் திட்டவட்டம். விமர்சனம் செய்கிறார். திருமாவளவன் விட்டா என்னைக்கடா இந்த கூட்டணியிலேருந்து வெளில ஓடலாம் அப்படின்ற நிலையில தான் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். வைகோ அவர்கள் வெளில வர்ற சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். இனிமேல் போய் திமுக தரப்பில் கேளுங்க. அவங்க ஏன்னா அந்த கூட்டணி இப்போ சுக்குநூறாக உடை போகுதுன்னா அந்த கூட்டணிலேருந்து பல பேர் வெளில போகிறாங்க. எங்கள் கூட்டணிக்கு பல பேர் இன்னும் எங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக போகிறது, தேசிய ஜனநாயக கூட்டணி. கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தொழில் முனைவோர்கள், விவசாயிகளுடன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடல். எதிர்கால தலைமுறைக்கும் உதவியாக இருக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க தொழில் முனைவோர் வலியுறுத்தல். தேர்தலை கருத்தில் கொண்டு 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது, உஷாராக இருங்கள். கடலூரில் பிரச்சார பயணத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி மக்களுக்கு அறிவுரை. இதுவரை மக்களுடன் இல்லாத ஸ்டாலினுக்கு 4 வருடங்களுக்கு பிறகுதான் ஞாபகம் வருகிறது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் குறித்து எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற 200 கோடி ரூபாய் நிதி முறைகேட்டை கண்டித்து பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பங்கேற்று மதுரை மேயர் இந்திராணி பதவி விலக கோரி முழக்கம்.
பாமக நிறுவனர் ராமதாஸின் முகநூல் மற்றும் எக்ஸ் தள கணக்கு ஹேக் செய்யப்பட்டிருப்பதாக புகார். நடவடிக்கை எடுக்க கோரி டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு. பாமக நிறுவனர் ராமதாஸ் வீட்டில் ஒட்டுக்கேட்பு கருவி கண்டுபிடிக்கப்பட்ட விவகாரத்தில் உரிய விசாரணை வேண்டும். சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாமக வழக்கறிஞர் பாலு வலியுறுத்தல். ஓர் அணியில் தமிழ்நாடு பரப்புரை இயக்கத்திற்கான வார் ரூம் திறப்பு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திறந்து வைத்து பார்வையிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். போர் குணமுள்ள சிங்கத்தின் கால்களும் பழுதுபடாது, அதன் சீற்றமும் குறையாது, மக்களுக்காக அது கொடுக்கும் கர்ஜனையும் மாறாது. எதிர்கால அரசியல் குறித்த கேள்வியோ ஐயமோ பாமக தொண்டர்களுக்கு தேவையில்லை என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டம். மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு. ஆகஸ்ட் 20 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் நடவடிக்கை. பதினாறாவது ரோஸ்கர் மேலா திட்டத்தின் கீழ் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகள். பல்வேறு துறைகளில் புதிதாக நியமிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு காணொலி மூலம் வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி. நாட்டையே உலுக்கிய அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து குறித்த முதற்கட்ட விசாரணை அறிக்கை வெளியீடு. விமானம் புறப்பட்ட சில வினாடிகளிலேயே 2 என்ஜின்களும் செயலிழந்ததாக தகவல். விமானி ஒருவர் மற்றொரு விமானியிடம் எரிபொருள் செல்லும் வால்வை ஏன் அடைத்தீர்கள் என்று கேட்டதாக தகவல். தான் அடைக்கவில்லை என்று மற்றொரு விமானி பதிலளித்திருப்பது தெரிய வந்திருப்பதாக அறிக்கை வெளியீடு. இதுவரை நடந்த விசாரணையில் திருமலா பால் நிறுவன மேலாளர் மரணம் தற்கொலை என தெரிய வந்துள்ளது. அவர் அனுப்பிய மின்னஞ்சலில் காவல்துறை மிரட்டியதாக எங்கும் குறிப்பிடவில்லை என்றும் காவல் ஆணையர் அருண் விளக்கம். அதே மாதிரி ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ்லாம் கேட்கும்போது இது ஒரு கிளாசிக்கல் கேஸ் ஆஃப் சூசைடு தான். இது மாத்திரம் இல்லை, நிறைய இடத்துல இந்த மாதிரி நடக்கும். ஏன்னா சூசைட் பண்ணும்பொழுது அவங்களாவே தப்பிக்க முயற்சி பண்ணக்கூட நிறைய விக்டிம்ஸ் பின்னாடி கட்டிக்குவாங்க. அது கிளாசிக்கல் வே ஆஃப் சூசைடு தான். அந்த த வே யூ டைட் தி நாட்டும்பாங்க இல்லையா, அந்த பின்னாடி கயிறு கட்டின இது மெத்தடு, அது லூஸாக இருக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது சூசைட் மாதிரி. திருமலா பால் நிறுவன மேலாளர் மரணம் விவகாரத்தில் குற்றச்சாட்டுக்கு ஆளான கொளத்தூர் டிசி பாண்டியராஜனிடம் விசாரணை நடைபெறுகிறது. அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல் ஆணையர் அருண் திட்டவட்டம். அதுதானே தவறுன்னு சொல்லி சொல்கிறோம். அதனால தான் டிசிஏ இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸில் வச்சுருக்கோம். ஆமாம், அந்த சூசைட் நோட்டில் அவர் மென்ஷன் பண்ணிக்கிறார், அவர் தான் காரணம்ட்டு. அது விசாரிப்போம் தாங்க. 40 கோடி ரூபாய்க்கு மேலான முறைகேடு என்பதால் மத்திய குற்றப்பிரிவு விசாரணை நடத்தியிருக்க கூடாது. சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் பேட்டி. அவர் விசாரிச்சிருக்க கூடாது. அவர் தான் விசாரிச்சே இருக்கக்கூடாதுன்னு சொல்றேனே, அவருக்கு அந்த அதிகாரமே இல்லைன்றல. தேனி அரசு மருத்துவமனையில் கர்ப்பப்பை அகற்றப்பட்டதால் இரத்தப்போக்கு ஏற்பட்டு பெண் மரணம். மருத்துவர்களின் தவறான சிகிச்சையே காரணம் என்று கூறி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம். வண்டலூர் அருகே தனியார் குழந்தைகள் நல காப்பகத்தில் 18 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை. காப்பக உரிமையாளர் அருள்தாஸ் உட்பட 3 பேரை கைது செய்து காவல்துறையினர் அதிரடி.
தமிழகம் முழுவதும் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு நிறைவு. உற்சாகமாக தேர்வு எழுதிய தேர்வர்கள் வினாக்கள் எளிதாக இருந்ததாக மகிழ்ச்சி. செஞ்சியில் குரூப் 4 தேர்வு எழுத சென்ற தேர்வர்கள் தாமதமாக வந்துவிட்டதாக அனுமதி மறுப்பு. 5 நிமிடங்கள் இருந்தும் தேர்வறைக்குள் செல்ல அனுமதிக்கவில்லை என்று தேர்வர்கள் குற்றச்சாட்டு. 20 பேர் இருப்பாங்களா? ஆல் டிக்கெட்ல இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இருக்கு? எத்தனை மணிக்கு உள்ள வரணும்? இல்லைங்க, ஆல் டிக்கெட்ல என்ன டைம் போட்டிருக்கு உள்ள? இல்ல இல்ல, அந்த உள்ள அனுமதிப்பாங்க பார்த்தீங்களா, கேட்டுக்குள்ள எத்தனை மணிக்குள்ள போட்டிருக்காங்க? சென்னை எழும்பூரில் குரூப் 4 தேர்வு நடைபெறும் மையத்திற்கு தாமதமாக வந்த தேர்வர்களுக்கு அனுமதி மறுப்பு. கதவுகள் மூடப்பட்டு தேர்வு மையத்திற்குள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் ஏமாற்றமடைந்த தேர்வர்கள். திருவள்ளூரில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்விற்கு காலதாமதமாக வந்த தேர்வர்களுக்கு அனுமதி மறுப்பு. காலதாமதமாக வந்தவர்களின் எண்ணிக்கை அதிகமானதால் இறக்கப்பட்டு அனுமதித்த போலீசார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முடிவுகள் அடுத்த 3 மாதங்களில் வெளியிடப்படும். டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகர் அறிவிப்பு. நம்ம ரேங்க் லிஸ்ட் போட்டப்புறம் அதில் மெரிட் படி அவங்களை நம்ம கூப்பிடுவோம். மெரிட் கம் கம்யூனல் ரிசர்வேஷன் அடிப்படையில் அவங்களை கூப்பிடுவோம். அவங்கள முதல் மார்க் உள்ளவங்க அவங்களுக்கு வேண்டிய போஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வரவங்க அவங்களுக்கு என்ன போஸ்ட் அவைலபிளாக இருக்கோ அப்படியே அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். இதற்கான முடிவுகள் ஒரு 3 மாதத்தில் வெளியிடப்படும் என்று நாங்கள் கருதுகிறோம். கோவை மேட்டுப்பாளையம் அருகே தொடர் கனமழையால் தண்ணீரில் மூழ்கிய உயர்மட்ட பாலம். போக்குவரத்து துண்டிப்பால் காந்தையாற்றை பரிசலில் கடக்கும் மக்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 73,120 ரூபாய்க்கு விற்பனை.